உள்ள போன ஆனந்தம் இன்னும் காணுமே. இனியா, இப்பதான் தாலி கட்டியாச்சே, இனிமேலாவது எங்க சடங்கு சம்பிரதாயப்படி நீ நடந்துக்கலாமே. உன் முகத்தை மறைச்சிட்டு இருக்கிற அந்த முக்காடை எடுத்துட வேண்டியதானே? ஐயோ முதலாளியம்மா, நாம மண்டபத்துல இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் அந்த முக்காடை எடுக்கவே கூடாது. அதான் அவங்க வம்ச சம்பிரதாயமா சொல்ல சொன்னா. அதான் என்னமோ போமா. முக்கியமான நேரத்துல இப்படி முகத்தை மறைச்சிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? சரி சரி விடுங்க. நான் ஜேஃபர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சார், என் பேர் ஆனந்த். நான் ஜேகேஆர் குடும்பத்து பையன். என் அண்ணனோட கல்யாணம் வெங்கடேஸ்வரா கல்யாண மண்டபத்தில் நடந்துச்சு. அங்க எதிர்பாராத விதமா ஒரு மர்டர் நடந்துருச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? வாங்க சார், என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிச்சுட்டு போங்க. சரி, உடனே வரோம். சரி சார். இங்க ஆனந்த்ங்கிறது யாரு சார்? என்னாச்சு? என்ன விஷயம்? இங்க ஆனந்த் யாரு? ஆனந்த் தம்பியா? நான் தான் சார் ஆனந்த். நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி. என்ன நடந்துச்சு சொல்லுங்க. ஒரு பொண்ணை யாரோ கொலை பண்ணி போட்டு இருக்காங்க. எல்லாரும் வாங்க, சீக்கிரமா வாங்க. ஐயோ இனியா, என் ராசாத்தி தங்கம், உனக்கு என்னடி ஆச்சு? முதலாளியம்மா, நாம மோசம் போயிட்டோமே. இனி அவ படுபாவி பயலுக்கு அநியாயமா கொண்டுட்டானுங்களே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? பாட்டி நீ எலி குஞ்சு மாதிரி பின்னாடியே சுத்தி வருவாளே. யாரு சாமி என் பிள்ளைய இப்படி கொண்டு போட்டது? ஐயோ, அங்க தாலி கட்டிட்டு இங்க வந்து பொணமா கிடக்குறாளே என் ராசாத்தி. இங்க இறந்து கிடக்குறானா? அப்ப நான் யார் கழுத்துல தாலி கட்டினேன்? வாசு, வாசு, அம்மா, நல்லவ மாதிரி நடிச்சு நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டாமா. இவ கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக இனியாவ அநியாயமா கொன்னுட்டாமா. என்ன கொடுமை வாசு இது? ஏன் இதெல்லாம்? ஏன் இந்த மாதிரி பண்ண? அவளை கொலை பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உன் மூஞ்ச மறைச்சு டிராமா பண்ணது இதெல்லாம் உன் ஏற்பாடு தானே? ஏன் இப்படி ஏமாத்துன? ஏய் சொல்லுடி, எதுக்கு இப்படி பண்ண? ஏய் சொல்ல மாட்டியா? சொல்லி தொலை. எத்தனை பேர் கேக்குறாங்க? வாய் மூடிட்டே இருக்கே, சொல்லி சொல்லு வாசு, ஏன் இந்த மாதிரி பண்ண? சொல்லுடி, எதுக்கு இப்படி பண்ண? ஏய் சொல்லுடி. நான் தான் இனியாவை கொன்னேன். டேய், என்னடா சொல்ற? ஆனந்த், ஆனந்த்,
இல்ல இருக்கவே இருக்காது. ஆனந்த், நீ போய் சொல்லாத. இவ பண்ண கொலைய மறைக்கிறதுக்கு நீ ஏன்டா பழி ஏத்துக்கிற? ஆனந்த், வேணாண்டா. இந்த கொலையை நீ நிச்சயமா பண்ணிருக்க மாட்ட. வசு, சொல்லு வசு, ஏன் இப்படி பண்ண? உன்னை போய் நல்லவன் நம்பினேன் பாரு. தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அம்மா, அண்ணா, நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க. இல்ல இனியாவ நான் தான் கொன்னேன். இல்ல ஆரம்பத்துல இருந்தே இனியாவ எனக்கு பிடிக்கல. அவ நல்லவ இல்லன்னு உங்ககிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு கெஞ்சியும் பார்த்துட்டேன். நீங்க கேட்கவே இல்ல. இப்போ அவளுக்கு ஏற்கனவே இன்னொரு கல்யாணம் ஆயிருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. அவ புருஷன் வேற யாருமே கிடையாது. தாய் மாமன்னு நம்ம வீட்டுக்கு வந்தான்ல, அந்த ரஞ்சித் தான். டேய் ஆனந்த், எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனந்த். ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க நீ? இந்த உண்மை தெரிஞ்சதுமே நான் அவகிட்ட போய் கேட்டேனே. அவ அதை பொருட்படுத்தவே இல்லைண்ணே. என்கிட்டே திமிரா பேசினா. கோவத்துல அவளை பிடிச்சு தள்ளி விட்டேன். ஆனந்த், அப்ப கீழே விழுந்து தலையில அடிபட்டு செத்துட்டான். ஆனந்த், போய் சொல்லாதடா. நீ போய் தான் சொல்ற, எனக்கு தெரியும். நான் இத நம்பவே மாட்டேன். இனியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி அவ எந்த வகையிலையும் பொருத்தமே இல்லைண்ணே. அவ நல்லவளே இல்லைண்ணே. அவ செத்ததுக்கெல்லாம் நீங்க தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்கண்ணா. டேய், ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? நான் சொல்றது சத்தியம்ண்ணே. நான் தான் இனியாவை கொன்னேன். நீங்க சந்தேகப்படுற மாதிரி இந்த கொலைக்கும் அன்னைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் கட்டாயப்படுத்தி தான் அண்ணிய மணமேடையில உட்கார வச்சேன். தயவு செஞ்சு நீங்க அண்ணிய மட்டும் வெறுத்துறாதீங்கண்ணா. அண்ணி பாவண்ணா. இதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லண்ணா. அந்த வசுந்தரா தூண்டி விட்டு தானே நீ இதையெல்லாம் செய்யற. இத பாருங்க, நான் திருப்பி திருப்பி சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கொலைக்கும் வசு அண்ணிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. முடியவே முடியாதுன்னு சொன்னவங்கள நான் தான் கட்டாயப்படுத்தி மணமேடை வரைக்கும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சேன். அண்ணா, தயவு செஞ்சு அண்ணிய மட்டும் வெறுத்துறாதீங்கண்ணா. நடந்த சம்பவத்துக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமே இல்ல. பிளீஸ்ண்ணா, நான் பண்ண தப்புக்காக அவங்கள தண்டிச்சிடாதீங்கண்ணா. நான் தான் இனியாவை கொலை பண்ண. இல்ல ஆனந்த், நான் உன்னை நம்ப மாட்டேன். இந்த கொலையை நீ பண்ணி நில்லுங்க. ஏய் வசு, நல்லவ மாதிரி நடிச்சு என் குடும்பத்தையே கெடுத்துட்டியேடி. இது நியாயமா? ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க அந்த மாதிரி குடும்பம் இல்லம்மா. இங்க பாருங்கம்மா, சரியோ தப்போ கல்யாணம்னு ஒண்ணு நடந்துருச்சு. கல்யாணம் ஆகி பூந்த வீட்டுக்கு முத வந்த பொண்ண இப்படி வெளியில நிக்க வச்சு அவமானப்பட்டாதீங்கம்மா. என் பையன் உனக்கு என்ன பாவம் பண்ணா? ஆனந்த் என்ன பாவம் பண்ணா? உனக்காக அவ்வளவு சப்போர்ட் பண்ணானே, அவனை கொலைகாரனா மாத்திட்டியே. அவன் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டான். என் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாத்தையும் அடகு வச்சிட்டியே. இதையெல்லாம் பண்ணிட்டு நீ என் வீட்டு மருமகள் ஆகணுமா? சொல்லு வசு, ஏன் அமைதியா நிக்கிற? சொல்லு. அம்மா, இவங்க கிட்ட என்னம்மா பேச்சு? உன்னை யார் இங்க வர சொன்ன? நான் உன்னை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? உன் மனசுக்குள்ள என் மேல காதல் இருக்குன்னு தெரிஞ்சும் என் அம்மாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக அந்த காதலே விட்டு கொடுத்தேன்னு உன் மேல எவ்வளவு மதிப்பு இருந்துச்சு தெரியுமா? தெரியுமாடி உனக்கு? ஆனா நீ இப்படி பெருந்தன்மையா காதல் விட்டு கொடுக்கற மாதிரி நடிச்சு என் தம்பியை தூண்டி விட்டு இப்படி அப்பாவி பொண்ண கொலை பண்ற அளவுக்கு போயிட்டேடி. சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்னை பார்த்தாலே அப்படியே எனக்கு எரியுது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. இல்ல நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அர்ஜுன்,
நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சீ, வாய மூடு. தம்பி வேணாம் தம்பி, சொன்னா கேளு தம்பி. விடுங்க உத்தமன். என்ன சொன்ன? தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? என்னை ஏமாத்தி என் கையாலேயே தாலிய வாங்கிக்கிட்டு இப்ப நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் தப்பா? நீ எல்லாம் பொண்ணே இல்லடி, பேய். உன்னை நான் லவ் பண்ண, அதுக்காக என் தம்பிய கொலைகாரனாவே மாத்திட்டியா? இப்ப நான் மீனாட்சி கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? மீனாட்சி புருஷன் இல்லாம இருக்கிறது எப்படி பார்க்க முடியும் வசு? உன் சுயநலத்துக்காக என் தம்பி ஆனந்த ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டிய. இனிமே உன்னை பாக்குற ஒவ்வொரு நொடியும் என் தம்பிக்கு செஞ்ச துரோகம் தான் என் கண்ணு முன்னாடி வரும். தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு போயிடு. நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க தம்பி. உங்களுக்கு வேணா வசு மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு எங்க பொண்ணு மேல நம்பிக்கை இருக்கு தம்பி. நாங்க அவளை கொலைகாரியா பாக்கல தம்பி. அப்ப நாங்க என் தம்பிய மட்டும் கொலைகாரனா வளர்த்து வச்சிருக்கோமா? இங்க பாருங்க, யாரும் இங்க உணர்ற மனநிலையில இல்ல, கேக்குற மனநிலைமையிலயும் யாரும் இங்க இல்ல. நாம போலாம் வாங்க. வசு, போலாம் வா. கோபம் குறைஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம். நில்லு மீனாட்சி. இப்ப எதுக்கு இந்த கொலைகாரிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர? இவ இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. போக சொல்ல அவளை வெளியில. அத்தை, இங்க பாருங்க, அக்காக்கும் இனியா கொலைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நான் நம்புறேன். இனியாவை நான் தான் கொலை பண்ணேன்னு ஆனந்த் பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு. இனிமே அக்கா இங்கதான் இருக்கணும். நான் இத நம்ப மாட்டேன். இவ சொல்லிதான் அவன் அந்த கொலைய பண்ணிருக்கான். எல்லார்கிட்டயும் வந்து இந்த கல்யாணம் நடக்க கூடாது, அர்ஜுன் இனி அவ கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு இவ சொல்லி கொடுத்ததான் ஆனந்த் என்கிட்ட கூட சண்டை போட்டான். அப்பவே நான் நினைச்ச மாதிரி இப்ப நடந்துருச்சு. இவ தூண்டுதலாலதான் ஆனந்த் இனி அவ கொலை பண்ணிருக்கான். அவன் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது மீனாட்சி. அண்ணி நம்ம வீட்டிலே இருக்கணும், உன் கூடவே இருக்கணும். நீதான் உங்களை பார்த்துக்கணும் மீனாட்சி. இது உன் பொறுப்பு மீனாட்சி. அப்போ நானும் வீட்டுக்கு வர போறதில்ல. வாங்கக்கா. மீனாட்சி, என்ன மீனாட்சி, நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், அவளுக்காக நீ பறிஞ்சு பேசுற? ஆனந்த் ஜெயில இருக்கிறதுக்கு இவதான் காரணம். இவ உன் வாழ்க்கையை கெடுத்தவ. அத்தை, நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க. ஏன் புருஷன் பண்ண தப்புக்கு அக்கா என்ன பண்ணுவாங்க? கொலை பண்ணது நான் தானு ஆனந்த் ஒத்துக்கிட்டு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. கொலைக்கு எந்த விதத்திலையும் அக்கா காரணம் இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு. அப்புறமும் அக்கா வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நீங்க பிடிவாதம் பிடிச்சா எப்படித்த? வசு அக்கா வீட்டுல இருந்தா நானும் இருப்பேன், இல்லனா நானும் போறேன். இவளாலதான் என் பையன் இப்போ ஜெயிலுக்கு போயிருக்கான். அதனாலதான் இப்போ உனக்கு இந்த நிலைமை. அது உனக்கு சீக்கிரமாவே புரியும். மீனாட்சி, இவளை நம்பாத. அக்கா, விளக்கேத்துங்க. மீனாட்சி, நான் ஆமாக்கா, நீங்க தான் விளக்கேத்தணும். இந்த நேரத்துல அர்ஜுன் மாமா இல்லன்னு நீங்க கவலைப்படாதீங்க. 1000 பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கும் அர்ஜுன் மாமாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த வீட்டுக்கு நீங்க தான் மூத்த மருமக. இந்த வீட்டுக்கு நீங்க வாழ வந்திருக்கீங்க. அதனால விளக்கேத்துற தகுதி உங்களுக்கு இருக்கு.
அக்கா விளக்கேத்துங்க. மீனாட்சி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லணும்க்கா? அது ஒரு உண்மை. அக்கா, இதுக்கு மேல எதுவுமே நீங்க சொல்ல வேண்டாம். எனக்கு எல்லாமே தெரியும். ஆனந்த் எல்லாமே சொல்லிட்டாரு. மீனாட்சி, எவ்வளவு பெரிய விஷயம் சொல்ற, இவ்வளவு சாதாரணமா சொல்ற. என் மேல உனக்கு கோபம் வரலையா? நான் தான் ஜெயிலுக்கு போயிருக்கணும். எனக்கு பதிலா ஆனந்த் போயிட்டாரு. பெரிய பாவம் பண்ணிட்டேன் மீனாட்சி. அக்கா, நீங்க அழாதீங்க. நானும் ஆனந்தும் அப்படி நினைக்கவே இல்லை. தப்பான ஒருத்திய கலை எடுத்திருக்கீங்க, அப்படிதான் நாங்க நினைக்கணும். என் வாழ்க்கை பூத்து குலுங்கணுங்கிறதுக்காக உன் வாழ்க்கை பட்டு போச்சு பாத்தியா? இல்லக்கா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நடந்த சம்பவத்தை எல்லாம் நான் ஜீர்ணிச்சுக்கிட்டேன். நீங்க இப்ப என்கிட்ட பேசின மாதிரி வேற யார்கிட்டயும் பேசக்கூடாது. ஆனந்துக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்தணும். அதுக்காக நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். எனக்காக நீ உன் புருஷனை பிரிஞ்சு இருக்கும் போது நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் மீனாட்சி? இல்லக்கா, இப்ப வேணும்னா நாங்க பிரிஞ்சிருக்கலாம். ஆனா மனசளவுல ஒன்னாதான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக அவர் தன்னையே தியாகம் செஞ்சிருக்காரு. எனக்கு இப்பதான் அவர் மேல பாசம் ரொம்ப அதிகமா வருதுக்கா. காலத்துக்கும் நான் இதை மறக்கவே மாட்டேன் மீனாட்சி. கொலைப்படையில இருந்து தப்பிச்சிட்டோன்னு எனக்கு சந்தோஷம் எல்லாம் வரல. ஒரு அப்பாவிய ஜெயிலுக்கு அனுப்பிட்டோமேன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனாட்சி. சொல்ல போனா என் மனசு ரொம்ப வலிக்குது மீனாட்சி. அக்கா ப்ளீஸ்க்கா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க அழாதீங்க. முதல்ல விளக்கேத்துங்க. அக்கா, நான் சொல்றேன்ல, விளக்கேத்துங்க. அழாதீங்க. அதுதான் ஆனந்தோட ஆசையும். ஏத்துங்கக்கா. உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றிட்ட ஆனந்த். அடியே அடியே, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இந்த குடும்பத்தோட விளக்கு அணைச்சதும் இல்லாம சாமி கும்பிடுறியா? வந்து விளக்கேத்துறியா? நீ நாசமா போயிடுவடி. பிளான் பண்ணி இனி அவ போட்டு தள்ளிட்டு அப்படியே நல்ல புள்ள மாதிரி நடிக்கிறியாடி நீ. வேணா பிடிச்சவளே, நாசக்காரி. உனக்கு நாக்குல மட்டும் விஷம் இல்லடி, உடம்பு முழுக்க விஷம் தாண்டி பாவி. பாக்குறேன்டி, பாக்குறேன் நீ எப்படி இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க நான் பாக்குறேன். இப்பவே நான் முதலாளி மட்டும் போய் சொல்றேன். இரு வர. அக்கா, கடவுளே, மனசறிஞ்சு நான் எந்த தப்பையும் பண்ணல. ஆனா என்னால நடந்த கொலைக்காக ஆனந்த் பழிய ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு. அப்பாவி மீனாட்சி வாழ்க்கை இதனால பாதிக்கப்பட்டிருக்கு. சீக்கிரமே ஆனந்த் ஜெயில இருந்து வெளியே வரணும். அங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீதான் உதவி செய்யணும். அக்கா, உங்க நெத்தியில குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க. இங்க பாருங்கம்மா, என்னோட கணிப்பு இது வரைக்கும் தவறுனதே கிடையாது. நான் பாக்குற இந்த ஜோதிடம் மேல சத்தியமா சொல்றேன், இந்த ஜாதகக்காரங்களுக்கு ஆயுசு கெட்டி, சாகரத்துக்கு வாய்ப்பே இல்ல. 90 வயசு வரைக்கும் இருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி அல்பாயுஸ்ல போறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. செத்துட்டாலே சாமி. அம்மா, இந்த ஜாதகக்கார பொண்ணால உங்க குடும்பத்தோட மானத்தையே காப்பாத்த முடியும். இவளால பெருசா உங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். கட்டம் அப்படிதான் சொல்லுது. என் வார்த்தையை நம்புங்க நீங்க. வேணாம் சாமி. இனிமே இந்த ஜோசியம் ஜாதகம் இதையெல்லாம் நான் நம்புறதா இல்ல. ஒரு தடவை நான் நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும்.
நீங்க தீர்க்க ஆயுசுன்னு சொல்றவ இப்போ செத்துட்டா. அமோகமா இருப்பான்னு சொன்ன என் பையன் ஜெயில இருக்கான். போதும் சாமி, நீங்க ஜாதகத்தை கொடுங்க. அம்மா, நான் திரும்பவும் சொல்றேன், இந்த பொண்ணாலதான் உங்க குடும்பத்தோட மானத்தையே காப்பாத்த முடியும். அதான் நடக்கும். போதும் சாமி, இனிமே நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். உங்க மாப்பிள்ள ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமே அந்த வசுந்தரா தான். புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாளேங்கிற அறிவே இல்லாம மீனாட்சி அவளை நடு வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு நட்டுவாங்க தட்டுறா. அதுக்கு அந்த ஓட்டாம்பெறையும் தையத்தக்கான்னு ஆடிட்டு இருக்கா. யாரு சொல்லியும் உங்க பொண்ணு மீனாட்சி அடங்க மாட்டேங்கிறா. சம்பந்தியம்மா இதனால உங்க மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. உங்க கூட பேசுறது கூட அவங்களுக்கு பிடிக்கலையா. அதனாலதான் என்ன விட்டு சொல்ல சொன்னாங்க. நீங்க நேர்ல வந்து இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு போங்க. சரிம்மா, நான் இப்பவே அங்க வர்றேன். அப்பா, ஒரு பிரச்சனையை முடிச்சாச்சு. இந்த வீடு நமக்கு தான். முனியாண்டி விலாஸ் தான். மாறா, மீனாட்சி வீட்டுல ஏதோ பிரச்சனையா, உடனே வர சொல்றாங்கப்பா. வா, போய் பாத்துட்டு வந்துருவாப்பா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாப்பா, சரி, வாங்க உடனே போலாம். கிளம்பு கிளம்பு. மீனாட்சி, மீனாட்சி. முதலியம்மா சம்பந்தி. மீனாட்சி, இங்க பாருங்க, ஏற்கனவே இங்க பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. மனசளவுல நாங்க எல்லாருமே ரொம்ப நொந்து போயிருக்கோம். எதா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பொறுமையாவும் நிதானமாவும் பேசுங்க. வாங்கப்பா, வாங்கண்ணா. மீனாட்சி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உன் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பல, வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்க. இந்த விஷயத்துல யாரும் தலையிட வேண்டாம். என்னை பார்த்து யாரும் பரிதாபப்படவும் தேவையில்ல. நானும் இந்த வீட்டு மருமக தான். என்னை கேள்வி கேட்கிற உரிமை என் வீட்டுக்காருக்கு மட்டும்தான் இருக்கு. மாப்பிள்ளை ஜெயில இருக்கிறாருன்னு நினைக்கிறப்ப மனசுக்கு வேதனையா இருக்குமா? ஆனா நீ அதுக்கு காரணமா இருந்தவங்கள வீட்டுல கொண்டாந்து வச்சிருக்க. அப்பா, இது ஏன் வீட்டு விவகாரம். இதுல தலையிட உங்களுக்கு உரிமை கிடையாது. எப்போ என்ன மருமகளா இந்த வீட்டுக்கு அனுப்புனீங்களோ அப்போ இருந்து இதுதான் என் வீடு. என் புருஷன் தான் எனக்கு எல்லாமே. என் புருஷன் ஆசைப்படி சில விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுல தலையிட வேற யாருக்கும் உரிமை கிடையாது. மீனாட்சி, நான் என்ன சொல்ல? அண்ணா ப்ளீஸ், இந்த விஷயத்துல யாரும் தலையிட வேண்டாம். என்னை பார்த்து யாரும் பரிதாபப்படவும் தேவையில்லை. நானும் இந்த வீட்டு மருமக தான். என்னை கேள்வி கேட்கிற உரிமை என் வீட்டுக்காருக்கு மட்டும்தான் இருக்கு. அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் நான் பண்ணுவேன். அதை தான் நான் இப்ப பண்ணிக்கிட்டும் இருக்கேன். வாங்கக்கா. மீனாட்சி, போலாம்பா. லாயர் என்னப்பா சொன்னாரு? ஆனந்துக்கு ஜாமீன் கிடைச்சிரும்ல? ஆனந்துக்கு ஜாமீன் கிடைச்சிருமா? எப்படியும் வெளியே கொண்டு வந்துடலான்னு லாயர் சொன்னாருமா. ஆனா ஆனந்த் குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததால கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்றாருமா. அர்ஜுன், இப்ப என்னப்பா பண்றது? என்ன கேட்டா ஆனந்த் கோர்ட்ல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்கல, போலீஸ் கம்பல் பண்ணதுனாலதான் கொடுத்தேன்னு சொன்னா ஆனந்துக்கு கன்ஃபார்மா ஜாமீன் கிடைச்சிருமா. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடா. நம்ம குடும்பத்துக்கு இது தேவையில்லாத கெட்ட பேரு. யாரோ செஞ்ச தப்புக்கு அவன் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? அர்ஜுன், பார்க்க வேண்டியவங்களை பார்த்து செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சிட்டல்ல? அது எல்லாமே செஞ்சாச்சுமா. ஜெயில ஆனந்த் பத்திரமா இருக்கான். அர்ஜுன், எப்படியாவது ஆனந்த வெளியில கொண்டு வந்துடணும். அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனந்த கண்டிப்பா ஜாமீன்ல எடுத்துடலாம். நீங்க கவலைப்படாதீங்க. மீனாட்சி, நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆனந்த எப்படியும் ஜாமீன்ல எடுத்துடலாம்.
இங்க வர நீ? முதல்ல வெளியே போ. வெளியில போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல்ல உன்ன. எதுக்கு இவங்க வெளியில போகணும்? இவங்க நீங்க தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி அர்ஜுன் மாமா. அக்கா வாங்கக்கா வாங்க. மீனாட்சி, எனக்கு தான் இந்த கல்யாணத்துல உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டேல்ல, அப்புறம் எதுக்கு இவ இங்க வர்றா? வேணாம் மீனாட்சி, தயவு செஞ்சு அவளை இங்க இருந்து போ சொல்லு. போ. மாமா, தொட்டு தாலி கட்டினதுக்கு அப்புறம் உடன்பாடு இல்ல அது இதுன்னு சொல்லக்கூடாது மாமா. அக்னி சாட்சியா நீங்க அவங்க கழுத்துல கட்டின தாலி பொய்யின் ஆயிடாது. இங்க பாரு மீனாட்சி, ஆனந்த் ஜெயிலுக்கு போறதுக்கு இவதான் காரணம். அது எனக்கும் தெரியும், அம்மாக்கும் தெரியும், ஏன் உனக்கும் தெரியும். நீ வேணா பெருந்தன்மையா இருக்கலாம், எங்களால அது முடியாது. முதல்ல அவளை வெளியே போ சொல்லு. மாமா, நீங்க பேசுறது உங்களுக்கே சரின்னு படுதா? ஆனந்த் யாரு? உங்க சொந்த தம்பி தானே. அவருக்கும் எனக்கும் வசு அக்கா மேல இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லாதது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வசு அக்கா யாரு? உங்க மனைவி. அவங்க மேல நீங்க நம்பிக்கையும் மரியாதையும் வச்சாதான் இந்த வீட்ல அவங்களுக்கு மரியாதை கிடைக்கும். 1000 தான் இருந்தாலும் இந்த கல்யாணம் ஆனந்தோட விருப்பம். வசு அக்காவை வீட்டை விட்டோ இல்ல இந்த ரூமை விட்டோ வெளியில போன்னு சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க இந்த ரூம்குள்ள உங்க விருப்பு வெறுப்பெல்லாம் காட்டி சண்டை போடுங்க, அத நான் கேட்கவே மாட்டேன். ஆனா அக்காவை ரூமை விட்டு மட்டும் வெளியில அனுப்பாதீங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாமா. அப்படி நீங்க அக்காவை வெளியில அனுப்புனீங்கன்னா உங்க கூட சண்டை போட எனக்கு முழு உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் உங்க தம்பியோட பொண்டாட்டி. ஹேய், நீ நினைச்சது ஆசைப்பட்டது எல்லாத்தையும் சாதிச்சிட்டல. நீ அவ கொண்டு அந்த இடத்துக்கு நீ வந்துட்ட. எல்லாரையும் சேர்த்து என்னையும் ஏமாத்தி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட. கடைசியா என் தம்பி அவனையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்ட. உன்னால அதிகம் பாதிக்கப்பட்டது யார் தெரியுமா? மீனாட்சி. ஆனா அவகிட்டையும் பேசி உனக்கு ஆதரவா மாத்திட்ட. வெரி கிளவர், கிளவர். நான் நினைச்சேன் நீ பிசினஸ்ல மட்டும்தான் ரொம்ப கிளவரா இருப்பேன். ஆனா உன் பர்சனல் லைஃப்ல அதை விட கிளவரா இருக்க. ரொம்ப தெளிவா காய நகர்த்திட்டல. ஏதாவது பேசு, வாயை தொடர்ந்து பேசி தொலை. இதுக்கப்புறம் நான் எதையாவது பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் பேசுறதுக்கு தயாராவும் இல்லைங்க. ஏய், இந்த இல்லைங்க வாங்க போங்க இதெல்லாம் வேண்டாம். நமக்குள்ள எந்த நெருக்கமும் இல்ல. உன் கழுத்துல நான் தாலி கட்டினது ஒரு ஆக்சிடென்ட் தான். அது எப்பவுமே ஆக்சிடென்டாவே இருக்கட்டும். அது நீயும் மறக்க கூடாது, நானும் மறக்க கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்க. இனிமே என்ன அர்ஜுன் சார் தான் கூப்பிடும். எதுக்கு அர்ஜுன் சார்? இனிமே சார்னு கூப்பிடு. ஹேய் ஹேய், உனக்குள்ள இப்படி ஒரு கெட்ட எண்ணம் இருக்குன்னு தெரியாமலே பழகி இருக்கேன். சின்ன வயசுல என் ஹார்ட் ஃப்ரெண்டுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த முடியல. எங்க அம்மாக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த முடியல. எல்லாத்துலயும் என்ன ஏமாத்திட்டல. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஏய், சீ. ஏய், நீ எவ்வளவு கண்ணீர் வடிச்சாலும் நான் உன்னை நம்பவே மாட்டேன். ச்சே. அர்ஜுன் சார், ப்ராமிஸா இனியாவை நான் எதுவும் வேணும்னு பண்ணல, தள்ளிதான் விட்டு. அது கூட மேடமை காப்பாத்துறதுக்காகவும் உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகவும் தான். தனிப்பட்ட முறையில எனக்கு அவன் மேல எந்த கோபமும் கிடையாது. உங்களுக்காகவும் மேடத்துக்காகவும் தான் நான் அவ்வளவு சகிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த மேரேஜ பத்தின டீடைல்ஸ் என் கைக்கு கிடைக்காம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. நான் தான் அர்ஜுன் சார் உங்களோட ஹார்ட் ஃப்ரெண்ட். இத
நிரூபிக்க முடியாம சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன தடுத்துருச்சு. ஆனா கடவுள் அருளால என் கழுத்துல இந்த தாலி ஏறிடுச்சு. ஆனாலும் ஒரு கொலை பழிக்க ஆளாயிட்ட. ஜெயிலுக்கு போயிருந்தா கூட நான் அங்க நிம்மதியா இருந்திருப்பேன். ஆனந்த் ஏன் கொலை பழிய ஏத்துக்கணும்? அவர் ஏன் ஜெயிலுக்கு போகணும்? சத்தியமா நான் எதையும் வேணும்னு பண்ணல அர்ஜுன் சார். என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ்.